வெல்கம் பேக் வியூவர். சவுத் தமிழ்நாடு வெதர்மேனோட அக்டோபர் 16ஆம் தேதிக்கான வானிலை அறிக்கை விரிவாக பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குமரி கடலில் நிலவி வந்த மேலடுக்கு சுழற்சி சற்று மேற்கு திசை நோக்கி நகர்ந்துள்ளது. அதாவது இப்போ கரண்ட்டாக குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு அரபிக்கடலில் நீடிக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா தென்கோடி மாவட்டங்களில் குறிப்பாக நெல்லை, குமரி, தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகளில் மற்றும் எக்ஸ்ட்ரீம் சவுத் தமிழ்நாடுல பரவலாக கனமழை பெஞ்சிச்சு. ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெஞ்சிச்சு. இப்போ அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகளில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து வட கடலோர மாவட்டத்தை பொறுத்தளவில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓரிரு இடங்களில் நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தமிழகத்தின் உள் மாவட்டத்திலையும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பரவலான மழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையை எதிர்பார்க்கலாம். மழை இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு நீடிக்கும். இப்போ கரண்டாக இந்த சர்க்குலேஷன் அரபிக்கடலில் போகுது. அது போனதுக்கப்புறமும் ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு காற்றை இழுக்கும். இதனால் அந்த ஈரப்பதம் மேகம் வெஸ்டர்ன் காட்ஸில் இடிக்கும். அந்த டைமில் நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியாஸில் கன முதல் மிக கன மழை வரை எதிர்பார்க்கலாம். இது ஒரு 2 நாளைக்கு நீடிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும்.